மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. பாமகவுடைய பொதுக்குழு இன்னைக்கு சேலத்தில் நடந்திருக்கு. டாக்டர் ராமதாஸ் உடைய தலைமையில் பாமக பொதுக்குழு ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதத்தினுடைய கடைசியில் அவங்களுடைய பொதுக்குழுவை கூட்டுவது வழக்கம். இப்போ அப்பாவுக்கும் பையனுக்கும் கடுமையான ஒரு கோல்டு வார் மட்டும் இல்லாமல், கோல்டு வார்னா வெளியே தெரியாமல் நடக்கும். இது வெளிச்சத்துக்கு வந்த ஒரு சண்டை, பெரிய பஞ்சாயத்து, பதவி சண்டை, யார் தலைவர், கட்சி யாருடையது அப்படின்னு சொல்லி வளர்த்த கடை மாறல பாஞ்சுதுன்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அன்புமணி பெத்த தகப்பனா இருக்கிற ராமதாஸை வளர்த்து ஆளாக்கி டாக்டர் ஆக்கி கட்சி பதவி கொடுத்து மத்திய அமைச்சராக்கி ஒரு எம்பி ஆக்கி அழகு பார்த்த அந்த அப்பாவையே தூக்கி தூர வீசிட்டு இப்போ தன்னுடைய கட்சியை தன் கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு எலெக்ஷன் கமிஷனோட கை கோத்துக்கிட்டு பல்வேறு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தொடர்ச்சியாக நம்ம சொல்றோம், நிச்சயமாக அவர் பிஜேபியை விட்டுட்டு வெளியில வர மாட்டார். பிஜேபியோட தயவுல தான் அவர் வாழ்க்கை நடத்த முடியும். இல்லைன்னா அவரு இருக்க வேண்டிய இடம் திகார் ஜெயிலு அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் அந்த உண்மையே தெரியும். ஏங்க அவருக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம், திகார் ஜெயிலுக்கு ஏன் போக போறாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, பின்னாடி ஒரு பிளாஷ்பேக் ஒன்று இருக்கு. அவர் மத்திய அமைச்சராக தேர்வான அந்த காலகட்டத்தில் அவர் மத்திய அமைச்சராக இருக்கும்போது நாடு முழுக்க இருக்கிற எல்லா மாநிலங்களையும் மருத்துவ கல்லூரிகளுக்கான அனுமதி கொடுத்தாங்க. அந்த அனுமதி கொடுத்த விஷயத்துல மிகப்பெரிய ஊழல், முறைகேடு, கோடிக்கணக்கில் பணம் கையாடல் பண்ணது, பணம் லஞ்சமாக பெற்றது அப்படின்னு சொல்லி அவர் மீது பல வழக்குகள் நிலுவையில் இருக்கு. டெல்லியில் இருக்கிற பாட்டியாலியா நீதிமன்றத்தில் தான் அந்த வழக்குகள்லாம், ஊழல் வழக்குகள் அங்கே விசாரணையில இருக்கு, நிலுவையில் இருக்குது. கேதன் தேசாய்ன்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருந்தார். இந்த கேரக்டர் யாருன்னு சொன்னா, அந்த காலகட்டத்தில் இப்போ அவர் ஏதோ ஒரு பொறுப்புல இருக்காரு. பிஜேபி அவர் அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுக்காது. வயசாயிட்டா கூட, ரிட்டையர்ட் ஆயிட்டா கூட அவருக்கு ஒரு துறை தலைவர் பொறுப்பை கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த கேதன் தேசாய் மருத்துவக் கல்லூரிகளுடைய இயக்குநரகத்துடைய ஆணையரா இருக்கும்போது அவர் தான் எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்ப கொடுத்துருக்காரு. அப்ப சைனிங் அத்தாரிட்டியா இருந்த அவர் யாருடைய அறிவுறுத்தலின் பேர்லனா, இவர் சொல்ல அன்புமணி கேட்க, அன்புமணி சொல்ல இவர் கேட்கன்னு, இவர் ஆட அவர் அசைக்க, அவர் இசையமைக்க இவர் ஆட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து அவ்வளவு பெரிய அட்ராசிட்டி அந்த காலகட்டங்களில் பண்ணாங்க. இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே அதிர்ந்து போகிற அளவுக்கு கேதன் தேசாய் வீட்டுக்குள்ள ஐடி டிபார்ட்மெண்ட், வருமான வரித்துறை சோதனை நடத்தும் போது கிட்டத்தட்ட 1700 கோடி ரூபாய்க்கு மேல், ₹1 ₹2 கிடையாதுங்க, 1700 கோடி ரூபாய்க்கு மேல் ரொக்க பணமாக ஒரு வீட்டுல இருந்து கைப்பற்றினாங்க. நான் சொல்றது நீங்க உள்ள போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கேதன் தேசாய் அப்படின்னு சொல்லி இணையத்தில் அடிச்சு பார்த்தீங்கன்னா அவர் மீது என்னென்ன வழக்குகள் இருக்கு, எவ்வளவு அவர் பணம் கட்டுக்கட்டாக பணம் எடுத்தாங்க அவங்க வீட்டுல. என்ன முடியல, போன வருமான வரித்துறை அதிகாரிகளால எண்ணவே முடியல. என்ன பண்ணாங்க தெரியுமா? மிஷின்கள்லாம் வர வச்சாங்க, இந்த பணம் என்னும் மிஷின்லாம் வர வச்சாங்க. தபால் அலுவலகங்களில் வேலை பார்த்த எல்லாரையும் வர வச்சாங்க. நிறைய பேரை வாலண்டியர்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சு எண்ணாங்க. இரவு பகலாக அந்த பணங்களை எண்ணி முடிக்கும் போது இத்தனை 1000 கோடி அவர் வீட்டில் கைப்பற்றப்பட்டதாக கணக்கு காட்டப்பட்டுச்சு. இது பணம் மட்டுமா எடுத்தாங்க, வெள்ளி, தங்கம் மட்டும் 1000 கிலோவுக்கு மேல. இப்படியாக அவர் அந்த காலகட்டத்தில் அவ்வளவு பணங்களை எடுத்தவர். இப்ப பிஜேபியோட தயவுல இவ்வளவு பணம் எடுத்தவன் ஊழல் குற்றச்சாட்டுல நேரம் இருந்தாலும் எங்க இருந்திருக்கணும்? நியாயப்படி பார்த்தா ஜெயிலுக்குள்ள தானே இருந்திருக்கணும். ஆனா இப்பவும் அவரு ஒரு துறையினுடைய தலைவராக பிஜேபி அரசாங்கத்தால் செல்ல பிள்ளையாக வலம் வருகிறார் இந்த கேதன் தேசாய். அப்ப கைப்பற்றின பணம் எல்லாம் என்னடா ஆச்சு அப்படின்னா யாருக்கு தெரியும்? ஏன்னா இந்த பிஜேபி அரசாங்கம் 2014ஆம் ஆண்டு நம்ம நாட்டை பிடித்த சனி பிடித்த பிழை மாதிரி எப்ப பிடிச்சதோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு என்ன வருஷம் நம்ம இருக்கோம்? 2025 இருக்கோம். ஆல்மோஸ்ட் எத்தனை வருஷம்? 2014 ஆரம்பிச்சு இந்த வருஷத்துக்குள்ள இந்த பாஜகவுடைய கட்சியினுடைய நிதியாக எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒயிட்ல, ப்ராப்பரா ஒயிட்ல எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனை வருஷம் ஆச்சு? 3வது முறையாக அவர் மோடி பிரதமர் ஆயிருக்காரு. விஸ்வகுரு 13 வருஷம் தான் ஆகுது கட்சிக்கு அவங்க உள்ள 10 வருஷம் முடிச்சு இந்த 11வது வருஷத்துல இருக்காங்க. இந்த 11-12 ஆண்டுகளில் இந்த பாஜகவிற்கு அதிகாரப்பூர்வ நிதியாக கணக்கு காட்டப்படுகிற அமௌண்ட் 9000 கோடி ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல இருக்கு. பிஜேபியோட கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ வங்கி கணக்குல 9000 கோடி ரூபாய் கையிருப்பாக இருக்கு. அவங்க நிதி நிலைமை அறிக்கையில சொல்றாங்க. ஆனால் 50 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆட்சி செய்த காங்கிரசினுடைய நிதி நிலையில அவங்களுடைய வங்கி இருப்பு வெறும் 250 கோடியோ 220 கோடியோ தான் இருக்கு.
யோசிச்சு பாருங்க, எவன் ஊழல்வாதி, எவன் குற்றவாளி, எவன் ஃப்ராடு, எப்படி பணங்கள் வசூல் பண்ணி அதிகாரிகளை மிரட்டுறது மட்டும் இல்ல, தொழிலதிபர்களை மிரட்டுறது மட்டும் இல்ல, அம்பானி அதானி மாதிரி ஆட்களை கிட்ட எல்லாம் நிறைய வந்து நம்முடைய காசெல்லாம் நீங்களும் நானும் கட்டுக்கிற வரி பணத்தையும் வராக்கடன்களையும் தள்ளுபடி பண்ணிட்டு அவனுக்கு வந்து ஏகப்பட்ட காசை கொடுத்து அவங்கள வந்து உலக பணக்கார வரிசையில கொண்டு போய் சேர்க்கிற வேலையை கார்பரேட்டுகளுக்காகவே கட்சி நடத்துறவர் யாருன்னா நம்ம மோடியும் இந்த பிஜேபி கட்சியும் தான். இது ஒரு உதாரணம். 9,000 கோடி எங்க இருக்கு, 200-210 கோடி ரூபாய் எங்க இருக்கு. இதுதான் காங்கிரஸோட நிலைமை. 50 வருஷம் ஏதோ காங்கிரஸ் ஊழல் பண்ணிருச்சு, குற்றம் சாட்டிட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க, எல்லாம் டிராமா. அவங்க ஆட்சி காலத்துல தான் நிம்மதியாக மக்கள் வாழ முடிஞ்சது. இன்னைக்கு யாராவது நிம்மதியாக வாழ முடியுதா? கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியலங்க. கிறிஸ்துமஸ் பல இடங்கள்ல மதவெறியர்கள் ஒண்ணுமன்னா பழகிற ஆட்கள் வந்து எல்லா பண்டிகையும் கொண்டாடுவாங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க, பக்ரீத்து வந்து சந்தோஷமா அவங்க வந்து கொடுக்குற பிரியாணி வாங்கி சாப்பிடுவாங்க, தைப்பூசத்துக்கு அழகு குத்தின்னு போவாங்க, தைப்பூசத்துக்கு கோயிலில் போய் விசேஷமா சில விஷயங்கள் பண்ணுவாங்க, மார்கழியில போய் கோயிலுக்கு போவாங்க, பஜனைகள் கேட்க போவாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள். தீபாவளினா வந்து கொண்டாடுவாங்க, பட்டாசு வச்சு கொண்டாடுவாங்க. பக்கத்துல எல்லாருக்குமே இந்து கிறிஸ்தவ முஸ்லீம் மத நல்லிணக்க பேர்ன்ற மாதிரி எல்லாருக்கும் வந்து போயிட்டு வந்து ஸ்வீட் கொடுப்பாங்க, கொண்டாடுவாங்க, பட்டாசு பலகாரங்கள்லாம் கொடுத்து கொண்டாடுகிற மாநிலம் தான் தமிழ்நாடு. ஆனா இங்க மதவெறியை தூண்டுகிற விதமா பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நாடு முழுக்க பல இடங்கள்ல நீங்களே பார்த்திருப்பீங்க, ஏராளமான வீடியோக்கள் வந்திருக்கு. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தேவாலயங்களுக்குள்ள பூந்து மதவெறியர்கள் கலாட்டா பண்றாங்க. கிறிஸ்துமஸ் அப்படின்னாவே அந்த சாண்டா கிளாஸோட குல்லா, அந்த ட்ரெஸ், அந்த மாஸ்க் இப்படித்தானே வியாபாரம் பண்ணுவாங்க, ஸ்டார் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. இதெல்லாம் விற்கக்கூடாதுன்னு ஒரு கும்பல் வந்து சண்டை, அந்த சிறு வியாபாரிகளை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அப்ப நாடு எங்க போயிட்டு இருக்கு? என்ன இந்து நாடா இது? அப்படி இந்துன்ற வார்த்தையே கிடையாதுங்க. முதல்ல அது ஒரு பெரிய பெரிய டிபேட், அதை இப்ப பேச வேண்டாம். ஆக்சுவலா இங்க நம்ம வந்து எல்லாம் மத நல்லிணக்கத்தோ நீ அண்ணனா தம்பியா தான் பார்த்து பழகிட்டு இருக்கோம். எல்லாரும் மதங்களை தாண்டி மனிதர்களாக இருக்கிற எல்லாருமே ஒன்னாதான் இருக்கான். மதத்தெல்லாம் தூக்கி போட்டுருவான். இன்னும் கிராமங்கள்ல ஒண்ணு மண்ணாதான் பழகிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் பிஜேபி அதிகமாக கால் ஒண்ணுதோ அங்கெல்லாம் மதவெறி அதிகமா தலைவர்த்தாடும். திடீர்னு அங்க ஒரு இப்ப சண்டை வெட்டு குத்தாதான் இருக்கும். நீங்க என்னடா அது நடக்குது, திடீர் புதுசா ஏதோ பண்றாங்கன்னு பார்த்தா அங்க வந்து இந்த கும்பல் போய் சங்கி கும்பல் போய் அங்க ஏதோ ஒரு 7:30 கூட்டம். சரி, ஓகே. எனிவே இப்ப என்னன்னா, இந்த பிஜேபி ஆதரவுல தான் இவர் வந்து மத்திய அமைச்சராக அங்க ஒரு பெரிய விஷயங்கள்லாம் பண்ண பிறகு எல்லாமே பண்ணாருங்க அன்புமணி. இப்ப ஒரு பதவி இல்லாம அவரால் இருக்க முடியாது. சரி, அப்படியே பதவி இல்லாம இருந்தாலும் பிஜேபி விட்டு வெளியில வர முடியாது. அந்த கூட்டணியில தான் இருந்தாகும். அவர் கூட்டணியை முறித்து கொண்டு பிஜேபிக்கு எதிராக செயல்பட்டால் பிஜேபி பாட்டியாலா கோர்ட்ல இருக்கிற கேஸ் எல்லாம் காட்டி காரணம் காட்டி சிபிஐ மூலமாக அவருக்கு சம்மன் அனுப்பி கூப்பிட்டு உட்கார வச்சு திகார்ல உட்கார வச்சிடும். எப்படி ஆராசாவையும் கனிமொழியும் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்களோ, ஆனா அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியல. 2G கேஸ்ல இப்ப வரைக்கும் அவங்க மீது ஒரு குற்றச்சாட்டையும் நிரூபிக்க முடியல. உண்மையான அவங்க மீது குற்றச்சாட்டுகள் இருந்தால், ஊழல் செய்தது நிரூபணமானால், இந்நேரம் உங்க கையில தான் ஆட்சி அதிகாரம் இருக்கு. இப்போ நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, என்னங்க நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? சப்போர்ட்லாம் பண்ணலங்க, நியாயத்தை சொல்றேன். உங்க பார்வைக்கே விட்டுறேன். பார்வையாளர்கள் தான் நியாயாதிபதிகள், நீங்க தான் நீதிபதிகள், நீங்க தான் தீர்ப்பு கொடுக்க முடியும். ஏன்னா உங்க வாக்கு மூலமாக தான் இங்க ஆட்சி அதிகாரத்தை யாரும் காரணம்னு முடிவு பண்ற இடம். அப்ப அப்படி ஒரு சம்பவம் உண்மையிலேயே அது தவறு நடந்திருந்தா, அது ஆதாரங்கள் உங்ககிட்ட ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, உள்துறை உங்க கையில இருக்கு, 3வது முறையா நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. பாஜக சொல்றேன் நான். இப்ப 2Gல தப்பு நடந்தா எல்லாரும் அவங்களுக்கு ஆதாரங்களை எடுத்து அவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்க வேண்டியது தானே. நீங்க அரெஸ்ட் பண்ணதே வந்து பொய் சொல்லி வந்தீங்க. கிட்டத்தட்ட 1,70,000 கோடி ஊழல்னு சொல்லிட்டு ஆட்சி அதிகாரத்தை மோடி முதல் முறையாக கைப்பற்றினார். மக்களுக்கே புரியல, என்னங்க 1,70,000 சைபர் என்னன்னே தெரியலன்னு பதறிட்டாங்க. ஆனா அது அவ்வளவு வருமானம் வந்திருக்கும்னு சொன்ன சிஏஜி அறிக்கை, அதே சிஏஜி அறிக்கை கடந்த முறை சொல்லுது 9,000 லட்சம் கோடி ஊழல், 7,000 லட்சம் கோடி ஊழல். கணக்கே தெரியாது, 0 சைபர்லாம் தெரியாது. பிஜேபி கவர்மெண்ட்ல நடந்திருக்கு அயோக்கியத்தனம். மருந்து வாங்கினதுல ஊழல், ஊசி போட்டதுல ஊழல், வைரஸ் காலகட்டத்தில் ஊழல், ஏகப்பட்ட லட்சக்கணக்கான கோடிகளை ஊழல் பண்ண பாஜக திரும்பி திரும்பி ஆட்சி பிடிச்சிட்டு இருக்கு. எப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனா ஒரு கூட்டணி போட்டு அவங்களோட சேர்ந்து ஒரு வேலை பார்ப்பாங்க. சரி, எனிவே இப்ப நம்ம பேச போற விஷயம் அது இல்லை. பாஜகவுடைய ஆதரவோடு அன்புமணி செயலாற்றி கொண்டிருக்கிறார்னு வெளிப்படையாவே இப்ப தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து பாமக பொதுக்குழு சேலத்தில் நடந்துச்சு. அந்த சேலத்தில் நடந்த பொதுக்குழுல ராமதாஸ் பேசியதை விட அவருடைய மகள் காந்தி, ஸ்ரீகாந்தி இருக்காங்கல்ல, அவங்க பேசினது தான் ஹைலைட். ஸ்ரீகாந்தியும் அன்புமணியும் சம்பந்தி, பொண்ணு எடுத்திருக்காங்க. பொண்ணு கொடுத்துருக்காங்க. மாப்பிள்ளை இங்க இருந்து மாப்பிள்ளை போயிருக்காரு, அன்புமணி பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. சொந்த அக்கா.
அது குடும்பத்துக்குள்ள நடந்த விஷயம், அதுக்குள்ள நம்ம போகலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. அந்த ஸ்ரீகாந்தியுடைய பையனை தான் இளைஞரணி தலைவராக இவர் வந்து ராமதாஸ் நியமிச்சார். அவன் அந்த ஆளை, அந்த தம்பியை நியமிக்க கூடாதுன்றா போர்க்கொடி தூக்குனாரு அன்புமணி. இத்தனைக்கும் தன்னுடைய மகளுடைய கணவருடைய தம்பி, சகோதரர், அவனுக்கு பதவி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய கலவரம் பண்ணி இப்ப அதனாலதான் உடைஞ்சது. ஆரம்பம் அங்கதான் ஆரம்ப புள்ளி. மைக்கை தூக்கி போட்டு போனதெல்லாம் அன்புமணி பண்ண விஷயம். அதுக்கப்புறம் கட்சி எந்ததான்னு சொல்லிட்டாரு. தேர்தல் கமிஷனும் அன்புமணிக்கு சாதகமாக பல வேலைகளை பார்த்துருச்சு. தேர்தல் கமிஷன் யாருக்கிட்ட இருக்கு? முழுக்க பாஜக கையில தான் இருக்கு. அப்போ அவங்க ஒரு வேலையை பார்த்துட்டாங்க. ஆனால் அது எல்லாம் வந்து இப்ப நீதிமன்றத்திலையும் போயிடுச்சு. நீதிமன்றம் தெளிவா சொல்லிருச்சு, நீங்க 2 பேரும் ஒத்து வந்தா உங்களுக்கு மாம்பழ சின்னம், இல்லைன்னா முடக்கப்படும். யார் ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் உங்களுக்கு நான் கட்சி யாருதுன்னு சொல்லுவோன்ட்டாங்க. ஆனா தேர்தல் கமிஷன் சொன்ன எதையும், நீதிமன்றம் சொன்ன எதையும் இவங்க காதல வாங்கவே இல்லை ராமதாஸ். அவர் சொல்லிட்டார், நான் தான்டா கட்சியை உருவாக்கணும், நிறுவனர் நான் தான், நான் என்ன முடிவு பண்றேனோ அதுதான், போடுறா பொதுக்குழுன்ட்டாரு. வருஷம் பொதுக்குழு போடுவாங்க. இந்த பொதுக்குழு போட்டாரு. அவர் தலைவராக தேர்வாகி விட்டார். மீண்டும் பாமக தலைவராக ராமதாஸ் அவர்களே தேர்வாயிருக்கார். செயல் தலைவராக ஏற்கனவே ஸ்ரீகாந்தி நியமிச்சிருக்காங்க. மீண்டும் அவர் தொடர்றார். கூடுதலாக இன்னொரு செயல் தலைவராக ஜி.கே. மணியை தேர்வு பண்ணிட்டாங்க. அப்புறம் முரளி ஒருத்தர் வந்து பொதுச் செயலாளராக போட்டிருக்காங்க. உசேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து பொருளாளராக போட்டிருக்காங்க. ஏற்கனவே அவங்கெல்லாம் கட்சியில் இருந்தவங்க தான். இப்போ இது சேலத்துல இது நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ அன்புமணி இதுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ண போறான்னு தெரியல. சில தினங்களுக்கு முன்னாடி தான் பாமக கட்சியிலிருந்து ஜி.கே. மணியை நீக்கி அன்புமணி உத்தரவு போட்டார். இப்ப அதே அன்புமணி நீக்கத்தை வந்து இவங்க வந்து தூக்கி போட்டு நம்ம ஜி.கே. மணியை செயல் தலைவர் ஆக்கியிருக்காங்க. ஏகப்பட்ட இடியாப்ப சிக்கல். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுல ஸ்ரீகாந்தி பேசும்போது சொன்னதுதான் ஹைலைட்டாக இன்னைக்கு பேசப்படுது. என்ன பேசுனாங்க அப்படின்னா, அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, இந்த கட்சியை பிடித்த பீடை ஒழிந்தது அப்படின்னாங்க. துரோகி ஒழிந்தான். அன்புமணிக்கு பதவி வேணும்னா தனி கட்சி ஆரம்பிச்சு ஏதாவது பண்ணிட்டு போட்டோம். தம்பி அன்புமணிக்கு பதவி வேணும்னா வேற கட்சி ஆரம்பிச்சு ஏதோ பண்ணிட்டு போட்டோம். பாமக என்றும் தலைவர் வந்து மருத்துவர் ஐயா தான், ஐயா இருக்கும் வரை, நான் உயிரோடு இருக்கும் வரை, அவங்க சொன்ன வார்த்தை ஸ்ரீகாந்தி, நான் உயிரோடு இருக்கும் வரை பாமகவை யாராலும் அழிக்க முடியாது. இப்ப வந்து சும்மா நம்ம வந்து எல்லாம் பண்ண முடியாது. கூட்டணி ஐயா முடிவு பண்றது தான். யாரோட கூட்டணி போகணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுவாரு. சும்மாலாம் யாருக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, குறைந்தது 25 எம்எல்ஏக்கள் நமக்கு வேணும் அப்படின்னு பல விஷயங்களை முன்வைத்து அவங்க பேசியிருக்காங்க. துரோகி, பீடை ஒழிந்தான், அயோக்கியன், பதவி வெறி பிடிச்சவன் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக அடுக்கினார் ஸ்ரீகாந்தி. அதே கூட்டத்துல தான் எப்படி வந்து அன்புமணி தலைமையில் நடந்த கூட்டத்துல ஜி.கே. மணியை நீக்கி உத்தரவு போட்டாங்களோ, தீர்மானம் போட்டாங்களோ, அதே மாதிரி இந்த கூட்டத்துல சௌமியா அன்புமணியை கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க. இந்த சௌமியா அன்புமணி யாருன்னா அன்புமணியோட மனைவி. அவங்க தான் 7.5 கூட்டாங்க. அவங்களாலதான் அன்புமணி வந்து இந்த மாதிரி மாறி போயிட்டாரு, பதவி வெறியோடு அலையிறாரு. அதனாலதான் சொந்த அப்பாவே வந்து ஒதுக்கிட்டாரு. அம்மா மேல சாகடிக்கிற மாதிரி, அம்மாவை வந்து கொல்ற மாதிரி பாட்டில தூக்கி வீசினாரு. கொஞ்சம் தப்பிட்டாங்க, இல்லைன்னா அன்னைக்கே மண்டை உடஞ்சி அவங்க செத்து போயிருப்பாங்க அப்படின்னு பல பிரச்சனைகளை பதவி வெறிக்காக செய்தார். இதற்கெல்லாம் தூண்டுகோலாக இருந்தது சௌமியா அன்புமணி அப்படின்னு சொல்லி அவங்க தான் குற்றச்சாட்டை வச்சாங்க. இப்ப அந்த சௌமியா அன்புமணி சொந்த, அதாவது என்னன்னா தம்பியோட மனைவி, ராமதாஸ் கணக்கில் எடுத்தீங்கன்னா மருமக, அவங்கள வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. இது குடும்ப கட்சி தானே, இது ஜாதி கட்சி. இது வந்து மக்களுக்கு நன்மை செய்ய வர கட்சி கிடையாது. அது தனி ட்ராக், அது தனியாக அப்புறமா பேசுறேன் நான். அது இல்லை. இவர்கள் என்ன செய்தார்களோ அதை இவர்களுக்கு இப்ப திரும்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க வந்து பல கட்சிகளை உடைச்சாங்க, பல பேரை நம்ப வச்சு ஏமாத்துறாங்க, பல குடும்பங்களை அழிச்சாங்க, கிராமங்களை அழிச்சாங்க. அதற்கு சமூக நீதி போர்வையில ஒளிஞ்சிருந்து ஜாதி வெறியோடு இவர்கள் பண்ண விஷயங்கள்லாம் வந்து மிக மிக மோசம். காடுவெட்டி குருன்னு ஒருத்தர் இருந்தார் பாமகல. அவர் வந்து மிக முக்கியமான நபராக கருதப்பட்டார். என்னுடைய பையன், பெரிய பையன் வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு ராமதாஸோட நன்மதிப்பை பெற்றிருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேல அதே சொந்த பையன் மாதிரி பார்த்து அவருக்கு உடல்நிலை சரியில்லாதப்ப அன்புமணி பேச்சை கேட்டுக்கிட்டு ராமதாசும் குருவை கைவிட்டார். அதன் அடிப்படையில் அவர் வந்து சிகிச்சை பலன் இல்லாம, மேல் சிகிச்சைக்கு போக முடியாம பல சிக்கலோடு இந்த பாமகவும் வன்னியர் சங்கமும் வளரணும்னு பாடுபட்ட பல பேர் காண போயிட்டாங்க. ஆனா அதிதீவிரமாக பயங்கரமாக எல்லா நாச வேலைகளும் பண்ண குரு வந்து கடைசியில மருத்துவமனையில மிக மோசமான நிலையில இருந்து அவர் செத்து போயிட்டார். அவர் வந்து ரொம்ப கொடூரமா பேசியிருக்கார். பெண்களை தொட்டா வெட்டு, குத்து, கொல்லுடா
என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரியான பல்வேறு விஷயங்களை குடிசை கொளுத்தின்னு தான் இந்த கட்சிக்கு பேர். ராமதாஸுக்கு வந்து குடிசை கொளுத்தின்னு ஒரு பட்டம். ஏன்னா இவர்கள் வந்து குடிசை வீடுகளை பார்த்தா பிடிக்காது, அதுவும் குறிப்பாக பட்டியலின மக்களை கண்டாலே ஆகாது. பட் இவருடைய பின்புலம் எடுத்து பார்த்தீங்கன்னா மிக மோசமான பின்புலம். CN ராமமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, வன்னியர் கூட்டமைப்போட தலைவராக இருக்காரு, அவரு ஒரு கட்சி வச்சிருக்காரு. அவர் வந்து ராமதாஸையும் அன்புமணியும் அப்பப்ப தோல் உரிச்சுட்டே இருப்பாரு, பல விஷயங்களை ஓப்பனா போட்டு உடைச்சிட்டே இருப்பாரு. ஆனா அவர் கேட்கிற கேள்விக்கு இந்த கும்பல் வந்து இதுவரையும் பதில் சொன்னதே கிடையாது. எனிவே அந்த மாதிரியான பல விஷயங்களை செய்த குருவே காணாம ஒரு கட்டத்துக்கு மேல ஆணையை கடிச்சு, ஆட்டை கடிச்சு, மாட்டை கடிச்சு, மனுஷனை கடிக்கிற மாதிரி அன்புமணி வந்து இவங்களெல்லாம் அவருக்காக, அன்புமணியினுடைய பதவிக்காக, அன்புமணிக்காக தன்னை சுற்றி இருக்கிற தனக்காக உழைத்த எல்லாரையுமே ராமதாஸ் எப்ப வெட்டி தூக்கி வீசி எறிஞ்சாரோ, கட்சியை விட்டு தூக்கினாரோ, அவர்களை ஒண்ணும் இல்லாம செல்லா காசு ஆக்கினாரோ, கடைசியில நச்சுப்பாம்பை வளர்த்த கதையாக அன்புமணி தன் அப்பாவே வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைக்கிறதுன்னு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வளர்த்து ஆளாகன அப்பா தலையிலே கை வச்சு நீயே பஸ்பமாயி போயிரு, நீ இருக்கவே தேவையில்லை, அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, பைத்தியம் முத்திருச்சு, வயசாகி போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அதற்கு ஸ்ரீகாந்தி இன்றைக்கு நடந்த பாமகவுடைய பொதுக்குழுல அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு பேசுறானுங்க. உண்மைதான், அவருக்கு பைத்தியம்தான். என்ன பைத்தியம் தெரியுமா? மக்கள் மீது பைத்தியம், கட்சி தொண்டர்கள் மீது பைத்தியம், இந்த மண் மீது பைத்தியம், சமுதாயத்தின் மீது பைத்தியம்னு அந்த பைத்தியத்துக்கு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அப்ப ராமதாஸ் பைத்தியம் அப்படின்னு நம்ம வந்து டைட்டில் போட முடியாது. சொன்னது நான் இல்லைங்க, என் மேல நீங்க கோபமாலாம் யோசிக்காதீங்க. நான் இப்படி அநாகரிகமான வார்த்தைகள்லாம் பேச மாட்டேன். அவங்க மேடையில பேசுனது தான். ஆமாங்க, உண்மையிலே எங்க அப்பாவுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அந்த பைத்தியம் எது தெரியுமா? மக்கள் மீது பைத்தியம் அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய அடைமொழியை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அன்புமணிக்கு ஏன் இந்த வேலை, வேண்டாத வேலை அப்படின்னா, அவருக்கு இப்ப இருக்கிற நெருக்கடி என்னன்னா, அவர் வந்து உண்மையிலேயே அப்பாவோடு சமரசமா போகணும்னு நினைச்சாலும் போக முடியாத நிலைமை. காரணம்னா ராமதாஸ் பிஜேபியோட கூட்டணி போவதற்கு தயாரா இல்லை. ஏன்னா பிஜேபியோட கூட்டணி போனா மாநிலத்துல ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது, செல்வாக்கு இல்லாத கட்சி. சரி, அதிமுகவோட கூட்டணி போலான்னா அதிமுக இன்னைக்கு இருக்கிற நிலைமையில செதறுண்டு போயிருக்கு, கஷ்டம். ஒரு சீட்டும் ஜெயிக்கிறது, இப்ப இவங்க 25 சீட்டு ஜெயிக்கலாம்னா ஒரு 2 சீட்டு கூட ஜெயிக்கிறது கஷ்டம், டெபாசிட் வாங்குறதே கஷ்டம். கடந்த முறை 23 இடங்கள்ல நின்னாங்க, 5 இடங்கள் தான் ஜெயிக்க முடிஞ்சது, பல இடங்கள் டெபாசிட் போயிடுச்சு. இது தனிப்பட்ட செல்வாக்கு, பல்வேறு விஷயங்கள்னால அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த முறை மீண்டும் திமுகவோடு அணி சேர்ந்தால் மட்டும்தான் ஏதோ நமக்கு கிடைக்கும் ஓரளவுக்கு. அது அப்ப போய் திமுகவோட தான் கூட்டணி சேர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்னு ராமதாஸ் விரும்புறாரு. ஆனா ராமதாஸ் கருத்தை அன்புமணி ஒத்துக்கல. அவர் பிஜேபியோ அதிமுகவையோ முறிச்சுக்கிட்டு வெளியில வந்தாருன்னா, தனியார் என்ன கூட விட்டுருவாங்க, பிஜேபி போய் தொலை ஏதோ பண்ணுட்டு. ஆனா பிஜேபி விட்டுட்டும் அதிமுக விட்டுட்டும் அன்புமணி வெளியேறினார் என்றால் அடுத்த நிமிஷம் அவர் கைது செய்யப்பட்டு திகார் சிலைக்கு போயிடுவார். திகார் செல்லுல போய் தான் அவர் வந்து கட்சி நடத்த முடியும். அங்க போனா அவ்வளவுதான், கதை முடிஞ்சிருச்சு. பெயில்லாம் கிடைக்காது. பாஜக ஆட்சியில் இருக்கிறவங்க பெயில் கிடையாது, எலெக்ஷன் முடிகிறவங்க பெயில் தர மாட்டாங்க. இது போய் சொபிஸ்டிகேட்டடா சொகுசு வாழ்க்கை வாழற ஒருத்தர் வந்து போய் ஜெயிலுக்கு போக விரும்புவாரா? விரும்ப மாட்டார் இல்லையா? அதனால அவர் பிஜேபி பிடிச்சி தூங்கிட்டு இருக்காரு. இன்னும் ஸ்ரீகாந்தி ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். அதாவது வந்து ஜி.கே. மணியும் அந்த சேலத்து எம்எல்ஏ அருள் இவங்களெல்லாம் வந்து திமுகவுடைய அடிமைன்னு சொல்லி அன்புமணி தரப்பு கிண்டல் பண்ணிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் அதை தான் சொல்லுவாங்க, திமுகவுக்கு சொம்படிக்கிறாங்க, திமுக அடிமை அவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க இல்லையா? அதை ஸ்ரீகாந்தி குறிப்பிட்டு ஜி.கே. மணி அவர்களையும் அருள் அவர்களையும் அடிமைன்னு சொல்றாங்க, திமுக அடிமைன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், அன்புமணியும் அவரோட இருக்கிற அடிப்பொடிகளும் RSS அடிமைகள்ன்றாங்க. பாமக அடிமைன்னு கூட சொல்லலைங்க, RSS அடிமைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன், RSSக்கு வேலை பார்க்கிறது யாரு, எதற்காக அன்புமணி அங்கிருந்து வரமாட்டேங்கிறாருன்றத நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியமே இல்லை. சொந்த அக்கா, சொந்த சகோதரி பொண்ணு எடுத்திருக்காரு, சம்பந்தி, அந்த அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்க, RSS அடிமை தான் அன்புமணி, அங்கிருந்து அவரால் தப்பிக்கவே முடியாது, வெளியே வரவே முடியாது, வந்தா பிரச்சனை அப்படின்னு இன்றைய பாமக பொதுக்குழுல பரபரப்பான நிகழ்வுகள்லாம் அங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு, பேசப்பட்டிருக்கு. இங்க பேசப்பட்ட விஷயங்கள், எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தும் தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பப்படும். ஏற்கனவே அன்புமணி தரப்புல அவரு ஒரு பொதுக்குழுவை போட்டு அவரு ஒரு வேலையை பார்த்திருக்காரு. ரெண்டும் அங்க போகும். செல்வாக்கு யாருக்கு இருப்பது என்பதை வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரிதான், பா நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பேசிக்கிட்டே இருக்கு, அதை அடிச்சு காட்டு யாரு பெரியவன்னு காமிப்போம் அப்படின்ற மாதிரி அடிச்சு காட்ட ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்னா, பாமக 2 பேரும் அடிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன். 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா ஒருத்தர் அடிச்சுக்கிறது இல்லை,
கட்சி ரீதியாக வாக்குவாதங்கள் ஈடுபட்டு சட்ட ரீதியாக போராடினா என்ன நடக்கும்னா அந்த படத்துல வர மாதிரி தான், அந்த டீ கடையை பிச்சு எறிவாங்க பாரு, அடிச்சு காட்டுனா இவன் 2 பேரும் அடிச்சுக்க மாட்டான், அப்பாவியா ஒரு டீ கடை வச்சிருப்பான் பாருங்க, சார்லியோட டீ கடை, அது பிச்சு எறிவாங்க பாரு. அந்த மாதிரி இவர்கள் எவன் சிக்கிறானா அவனெல்லாம் போட்டு பொழப்பாங்க. இவங்க 2 பேரும் பதவி சுகத்துல இருக்கிறதுக்காக அப்பாவிகளை வழக்குல மாட்டி விடுறது அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் கைவந்த கலை. இதுவரைக்கும் வட மாவட்டங்கள்ல மட்டும் பல லட்சக்கணக்கான இளம் வாலிபரா இருந்தவன் இன்னைக்கு பெரிய ஆளா கூட ஆயிருப்பாரு. அரசு வேலைக்கு போக முடியாம இன்னும் வம்பு வழக்குல தான் சிக்கி இருக்காரு. காரணம் என்னன்னா 87 நடந்த சாலை மறியல் மரவெட்டி போராட்டத்துக்கு பிறகு ஏகப்பட்ட பேர்கள் மீது போடப்பட்ட வழக்கை அன்றைக்கு பொதுச் செயலாளர் அந்த CN ராமமூர்த்தி அன்றைக்கு முதல்வராக இருந்த கலைஞர்கிட்ட போய், அடுத்த ஆட்சிக்கு வந்த கலைஞர்கிட்ட போய், ஐயா நீங்க இந்த வழக்குகள்லாம் உங்க மேல வந்துருச்சு, தயவுசெய்து இந்த வழக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு பல லட்சக்கணக்கான வழக்கை அதை நீக்கி விட்டாங்க. அதன் பிற்பாடு ராமதாஸ் சோலோவா கையில் எடுத்துட்ட பிறகு எல்லாரையும் விரட்டி விட்ட பிறகு ராமதாஸ் சொல்படியும் அன்புமணி சொல்படியும் கேட்ட பல லட்சக்கணக்கான வட மாவட்ட இளைஞர்கள், வன்னிய இளைஞர்கள் இன்னைக்கு வரைக்கும் அரசு வேலைக்கு போக முடியல. இன்னைக்கு நீங்க கார்பரேட் நிறுவனங்கள்ல போய் எங்கப்பா இருக்க, நீ எந்த ஊரு, நீ எந்த ஏரியால இருந்து வர, உன்னுடைய சோசியல் ஐடியா கொடு அப்படின்னு கேட்டா நார்த்ல, அதாவது வட மாவட்டம்னு சொன்னாலே வேலை கொடுக்க மாட்டான். குறிப்பா 2 சமூகத்தினருக்கு வேலை மறுக்கப்படுது. என்ன காரணம்னா இவங்க எதுவா இருந்தாலும் பிரச்சனை பண்ணுவாங்க, பேசி தீர்க்க மாட்டாங்க, வன்முறையில் இறங்கிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்கன்னு கார்பரேட் வேலை கொடுக்கறது இல்லை, அரசு வேலைக்கு போக முடியாது. ஏன்னா எல்லாரும் மேலேயும் பஸ் அடிச்ச வழக்கு, ரயில் மேல கல் விட்ட வழக்கு, ரோட மறிச்ச வழக்கு, குடிசையை கொளுத்தின வழக்கு, கலடா பண்ண வழக்கு, தகராறு பண்ண வழக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட வழக்குகள் எல்லாரும் தலையிலையும் இருக்கு. அதனால பல பரிதாப நிலைமையில படிச்ச மாணவர்கள் கூட, வன்னிய மாணவர்கள் வீணா போயிட்டாங்க. இதற்கு அன்புமணியும் ராமதாசும் தான் பொறுப்பு. ஆனா அவருக்கு அதை உணர்றதான் கிடையாது. இன்னைக்கும் போராட்டம் தமிழகமே ஸ்தம்பிக்க வைக்கிற வேலையில பண்ணுவேன்னு. ஆனா இவங்க ஒரு வாழ்க்கையும் வாங்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வாழ்க்கை அன்புமணி மேல இருக்கா? ஊழல் வாழ்க்கை விட்டுருங்க, ரோட மறிச்சேன், பஸ்ஸை கல்விட்டு அடிச்சேன், நான் சாலை மறியல் பண்ணேன்னு அன்புமணி மீது ஏதாவது ஒரு வழக்கு இருக்கா? சிறைக்கு போகிற லெவல்ல வழக்கு கிடையாது. அவங்க பிள்ளைங்க இந்த பெண்மணிகள்லாம் குழந்தைங்கள்லாம் பேசிச்சுல, பிரச்சாரம் பண்ணுச்சுல, சௌமணியா அன்புமணியோடு சேர்ந்து மகள்கள்லாம் பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, அவங்க மீது ஏதாவது வழக்கு இருக்கா? இருக்காது. மாப்பிள்ளை மேல வழக்கு இருக்குமா? இருக்காது. ஆனா வழக்கு வாங்குறதெல்லாம் யாரு? அவர்களே நம்பி அவங்க கடவுள்னு நினைக்கிற அந்த கட்சியை சேர்ந்தவர்கள். எவ்வளவு அயோக்கியத்தனம், எவ்வளவு மொள்ளமாரித்தனம் யோசிச்சு பாருங்களேன். இதை புரிந்து கொள்கிற வன்னிய இளைஞர்கள் இப்போ கொஞ்சம் தெளிவானதுனால பல கட்சிகளுக்கு அவங்க மாறிக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் பாமகவுடைய சாயம் கொஞ்சம் கொஞ்சமா வெளுத்துட்டு கடந்த தேர்தலையே அது டெபாசிட் இல்லாம போயிடுச்சு. இப்போ இன்னும் உச்சத்துக்கு வந்துருச்சு அப்பா பையன் சண்டை. இன்னைக்கு பொதுக்குழுல இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. இது தேர்தல் கமிஷனுக்கு போன பிறகு தேர்தல் கமிஷன் என்ன முடிவெடுக்கும், என்ன நடவடிக்கை எடுக்கும்ன்றதெல்லாம் தெரியல. எப்படி இருந்தாலும் 26 தேர்தலில் ராமதாஸ் ஒரு அணியாகவும் அன்புமணி ஒரு அணியாக தான், ராமதாஸ் அணி அது அன்புமணி அணின்னு தான் பிரிஞ்சிருக்கும். எலெக்ஷன் கமிஷன் அப்படிதான் இருக்கும். இது ராமதாஸ் பாமக, அன்புமணி பாமகன்னு தான் பேர் வைக்க முடியுமே தவிர பாமக என்று ஒற்றை சொல்லாக வருவதற்கு வாய்ப்பில்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளணும்னா நம்முடைய கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நண்பர்கள் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உபயோகமாக இருக்கும். மீண்டும் வேறொரு விஷயத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.